இப்படி பண்ண? ஏன் பண்ணன்னு கேக்குறேன்ல, சொல்லு. வாய் திறந்து சொல்லியா? வாயில என்ன கொழுக்கட்டையா வச்சிருக்க? சீக்கிரம் முடிவை சொல்லு. கேட்டுக்கிட்டு இருக்கல, சீக்கிரம் முடிவை சொல்லு. இன்னும் நான் தான் உங்க பையன் நம்பல போல இருக்கு. இங்க இருக்கிறதுலயே நீதான் அழகா இருக்க. இவன் மேல சத்தியமா சொல்றேன்ப்பா, நான் தான் உங்க பையன். நம்புறீங்களா இல்லையா? எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. எப்பவுமே நம்ம நாடு நம்ம ஊர் பொண்ணுங்களை தெய்வமா மதிக்கும். முதல்ல என்ன மனுஷனா மாத்திர தெய்வம் யார் தெரியுமா? லட்சுமி. நம்ம பையன் திருந்திட்டாங்க. ஏமா நீ ஏமா அழுகுற? இன்னைக்கு என் பையன் வந்து எனக்கு புத்தி சொல்லிட்டாமா? எனக்கு சொல்லிட்டான். லட்சுமி என்ன மன்னிச்சிரு லட்சுமி. ஏன்பா அவங்க கால்ல விழுகுறீங்க? நீங்க செஞ்ச தப்புக்கு எங்க அம்மா கால்ல விழுந்து மன்னிப்பு கேளுங்க. செல்வி என்ன மன்னிச்சிரு செல்வி. ஐயோ, என்னங்க என்கிட்ட போய் இங்க பாருங்க, நான் முடிவு பண்ணிட்டேன். செல்வியை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். செல்வி வாமா.
கெட்டி மேல கெட்டி மேல கெட்டி மேல. ஒரு நிமிஷம். இங்க வாடா மகனே. உட்கார் உட்கார். மடியில உட்காருப்பா. நல்லா உட்கார். பெத்த புள்ளைய மடியில உட்கார வச்சுக்கிட்டு தாலி வாங்குற பாக்கியம் வேற யாருக்குமே கிடைக்காது. உனக்கு கிடைச்சிருக்கு. ஐயரே, இப்ப மந்திரத்தை சொல்லுங்க. கெட்டி மேல கெட்டி மேல கெட்டி மேல. என்னங்க ஆச்சு உங்களுக்கு? என்ன இப்படி மாறிட்டீங்க? அடிக்கடி கோயில் கோயிலா சுத்துறீங்க. என்னடி பண்ண சொல்ற? நல்லவங்க எல்லாம் கோயிலுக்கு தான் வராங்க. அவங்கள தான் ஈஸியா ஏமாத்தி பணம் சம்பாதிக்க முடியும். அதனால தான் கோயிலுக்கு வரேன். ஓஹோ. என்ன பண்றது? நந்தினி நம்ம வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் நம்ம நிலைமை எப்படி ஆயிப்போச்சு. வா. என்ன என்ன அப்படியே நின்னுட்டீங்க? எப்படி இருந்த மனுஷன் இப்ப எப்படி ஆயிட்டார் பத்தியா? சரி வாங்க, என்னாச்சுன்னு விசாரிப்போம். மகாலிங்கம் சார், சார் உங்களை இங்கே பார்ப்போம்னு, அதுவும் இந்த நிலைமையில பார்ப்போன்னு நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சார். எதிர்பாராம நடக்கிறதுல தான் வாழ்க்கையோட போக்கே அடங்கியிருக்கு. சார், அடிதடி வெட்டு குத்துன்னு இருந்த நீங்க எப்படி சார் இப்படி? விதிய மதியால ஜெயிக்கலான்னு சொல்லுவாங்க. ஆனா எப்பவுமே விதிதான் ஜெயிக்கும். அது புரியும் போது வாழ்க்கையே முடிஞ்சு போயிடுது. ஏன் சார் இப்படி விரக்தியா பேசுறீங்க? பெரிய ரவுடியா இருந்து நிறைய பணம் சம்பாதிச்சேன். அதை வச்சு சாக இருந்த என் பையனுக்கு கல்யாணம் பண்ணலான்னு என் பொண்டாட்டி ஆசைப்பட்டா. அதுக்காக நீங்களும் மெனக்கட்டீங்க. ஆனா விதி தான் பையன் செத்துடுவானோன்னு பயந்த என் பொண்டாட்டியே தூக்கிட்டு போயிடுச்சு. என்ன சார், உங்க ஒய்ஃப் இறந்துட்டாங்களா? யார் யார் தலையில என்னென்ன எழுதியிருக்கோ அதுதான் நடக்கும். நீங்க சொல்றதை கேட்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உங்க பையன் எங்க சார்? சாமி சன்னதி முன்னாடி உட்கார்ந்துருக்கான் பாருங்க. சார், நான் சொல்றேன் என்னன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நான் வேணா உங்க பையனுக்கு வேறொரு இடத்துல நல்ல பொண்ணா பார்த்து சொல்லவா? இவன் அழகுக்கும் அறிவுக்கும் இவனை கட்டிக்கிறதுக்கு நிறைய பொண்ணுங்க வந்தாங்க. ஜாதகம் பொருந்தல. சாகும்போது என் பொண்டாட்டி சொன்ன வார்த்தையை நம்பி இன்னும் நந்தினிக்காக காத்திருக்கேன். அவதான் எங்களை ஏமாத்திட்டு ஓடிட்டாளே சார். போன பொண்ணை மறுபடியும் தேடி கண்டுபிடிங்க.
இதை நான் உங்ககிட்ட பணம் கொடுத்த திமிரிலையும் அதிகாரத்திலையும் சொல்லல. அதை இப்ப அன்பா சொல்றேன். என் பையனுக்கு நந்தினியை கட்டி வச்சா அவன் ரொம்ப நாள் வாழ்வான்னு என் பொண்டாட்டி நம்புனான். அவ சாகும்போது கூட நம்ம பையனுக்கு நந்தினியை கல்யாணம் பண்ணி வச்சாதான் என் ஆத்மா சாந்தி அடையும்னு சொல்லிட்டு செத்துட்டா. இப்பவும் ஒண்ணு கெட்டு போகல. உங்க பொண்ணு நந்தினிய தேடி கண்டுபிடிச்சு அழைச்சிட்டு வாங்க. என் பையனுக்கு அவளை கல்யாணம் பண்ணி வச்சு என் சொத்து எல்லாத்தையுமே அவங்க பேர்ல எழுதி வச்சு நான் காசி ராமேஸ்வரம்னு போயிடுறேன். நீங்களும் என் வீட்டுல வந்து இருந்துக்குங்க. சார், நீங்க சொல்றதை கேட்கறதுக்கு எங்களுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். நாங்க எப்படியாவது நந்தினியை தேடி கண்டுபிடிக்க முயற்சி பண்றோம் சார். அவளை தேட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் வல்ல இந்த அம்மனை கும்பிட்டுட்டு போங்க. எல்லாமே நல்லபடியா நடக்கும். அப்படியே பண்றோம் சார். நாங்க வரோம். வரங்க. சாமி பேருக்கு அர்ச்சனை பண்ணுங்க. ஓம் பக்வை பக்வஸ்வாயே பக்வஜாவிகாயே வீர்யாயே பக்மாஜிதனாயே புஹிரண்யாயே புஹிரண்யாயே புதாதுதாயே ராஜாஸ்து. ஓம் கணானாம் காதி. அம்மா, மறுபடியும் நீ தான் எங்களுக்கு நல்ல வழியை காட்டியிருக்கேன்னு நம்புறேன். இப்ப என் புருஷன் பார்த்துட்டு இருக்கிற வேலையை விட்டுட்டு ரியல் எஸ்டேட் பிசினஸ் செய்யறேன்னு, செல்போன் டவர் வைக்க இடம் பிடிச்சு தரேன்னு கமிஷனுக்காக நாயா அலைஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதுல வர்ற வருமானத்தை வச்சுக்கிட்டு குடும்பம் நடத்துறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நந்தினிய பொள்ளாச்சியில இருந்து வர வைக்க நீ தான் ஏதாவது செய்யணுமா. எங்க வாழ்க்கைய பணக்கார வாழ்க்கையா மாத்த நீ தான் அருள் புரியணுமா. சாரதா, சாரதா, ஏன் இங்கே நின்னுட்ட? என்ன யோசனை? எங்க அருமையான சந்தர்ப்பம் நம்மள தேடி வந்திருக்கு. இந்த ரியல் எஸ்டேட் பிசினஸ்ல நீங்க அடுத்தவங்களுக்கு இடம் வாங்கி கொடுக்கறத பத்தி எப்படி எல்லாம் திட்டம் போட்டு யோசிக்கிறீங்க. அதுல ஒரு பகுதி நந்தினிய பொள்ளாச்சியில இருந்து இங்க எப்படி வர வைக்கலாம்னு நீங்க யோசிச்சீங்கன்னா நம்ம வாழ்க்கையே சூப்பரா போயிடுங்க. அப்புறம் நம்ம பொண்ணு டாக்டருக்கே படிக்க வைக்கலாம். நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா நந்தினி தான் நம்மள போலீஸை வச்சு மிரட்டுறாளே. போலீஸ் மிரட்டினாங்கன்னா அதுக்கு பயந்து நம்ம சும்மா இருந்துட முடியுமா? நம்ம பக்கம் நியாயம் இருக்கும்போது யாருக்காக நம்ம பயப்படணுங்க? ஏய், என்னடி இப்படி பேசுற? அன்னைக்கு நீதான் நந்தினி மேஜர் ஆயிட்டா, அவளை நம்மளால எதுவும் செய்ய முடியாது, அவன் நினைச்சா நம்மளை தூக்கி உள்ள வச்சிடலாம்னு சொன்ன. அதனாலதான் அதுக்கு பயந்து நம்ம ஊருக்கே போகாம இருந்தோம். அப்ப தோணாத யோசனை இப்ப எனக்கு தோணி இருக்கு. என்ன? நந்தினியை இங்க வர வைக்கிறதுக்கு நம்ம பொள்ளாச்சி போய் தான் பிரச்சனை பண்ணணுமா? ஏன் அதை இங்க இருந்தே செய்ய முடியாதா? ஆடி ஏண்டி, பொள்ளாச்சி போயிட்டே அவளை கூட்டிட்டு வர முடியல, இங்க இருந்து என்ன பண்ண முடியும்? ரொம்ப ஈஸியான வழி ஒண்ணு இருக்குங்க. இப்ப நந்தினிக்கும் வெற்றிக்கும் உண்மையிலேயே கல்யாணம் ஆகலன்னு நமக்கு தெரியும். இது அவங்க வீட்டுக்கு நாம இங்க இருந்தே போன் பண்ணி சொல்லிட்டா போதும். அந்த நாட்டாம பயங்கரமான கோவக்காரன், நீதி நேர்மைன்னு வாழறவரு, பொய் சொன்னா அத கொலை குத்தம் பண்ணா மாதிரி பாக்குறவரு. அப்படிப்பட்டவர் என்ன செய்வாரு? உடனே நந்தினியை கூப்பிட்டு விசாரிக்கிற முறையில விசாரிச்சு பஞ்சாயத்துல தீர்ப்பு சொல்ற மாதிரி ஊரை விட்டே விலக்கிடுவாருங்க. இல்ல இல்ல இல்ல, அந்த வீட்டை விட்டே விரட்டுன்னு விரட்டிடுவாரு. அப்ப நம்ம ஈஸியா நந்தினியை இங்க வர வச்சிடலாம். எப்படி நம்ம ஐடியா? யோசனை நல்லா தான் இருக்கு. இது ஏன் நமக்கு முன்னாடியே தோணாம போச்சு? அதுக்கெல்லாம் நேரங்கால வர வேண்டாமா? இப்பதான் நமக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சிருக்கு. அதான் அற்புதமா மூளை வேலை செய்துங்க. நீ சொல்றது கரெக்ட் தான். நம்ம அவசரப்படாம என்னென்ன பேசினா அவர் நம்புவார்னு நல்லா யோசனை பண்ணி போன் பண்ணலாம். ஏன்னா இது நமக்கு கிடைச்சிருக்கிற லாஸ்ட் சான்ஸ். இதையும் விட்டோம் அவ்வளவுதான். அதனால என்னென்ன போன்ல பேசணுங்கிறத நீயும் யோசனை பண்ணு, நானும் யோசனை பண்ணேன். ஓகேவா? வா.
ஏய் சாமி வேண்டிட்டு வா. ஆ, இதான் நல்லபடியா வாங்க வாங்க நடத்துறீங்க. போலாம் போலாம் வாங்க. ஹேய், இப்போ எப்படிடா சக்திவேல் நம்பரை பிடிக்கிறது? அண்ணி அண்ணனோட நம்பரை கண்டுபிடிக்கிறது பெரிய விஷயம் இல்ல. சென்னையில அவங்க ஃப்ரெண்ட் அனுஷ்கா இருக்காங்கல்ல, அவங்களோட நம்பர் என்கிட்ட இருக்கு. ஆனா எதுக்கு யோசிக்கிற இப்போ? இல்லனே, நம்பரை வாங்கி ஃபோன் பண்ணி அண்ணனை வீட்டுக்கு வர வச்சிடலாம். ஆனா தங்கவேல் அண்ணனுக்கு மறுபடியும் கோவம் வந்து திருப்பி அமிச்சிட்டாருனா? என்னடா சொல்ற? டாக்டர் என்ன சொன்னாரு? சக்திவேல் வீட்டுக்கு வந்தாதான் அத்தை குணமாவாங்கன்னு சொல்லிருக்காரு. அப்புறம் எதுக்கு யோசிக்கிற? நீ முதல்ல அனுஷ்காக்கு ஃபோன் பண்ணு. அதான் மாமா எல்லாருமே ஓகே சொல்லிட்டாங்களே, நீ ஃபோன் பண்ணுங்கறல. சரி நீ. ரிங் போயிட்டு இருக்கு. யாரடி போன்ல? ஏன் பேச மாட்டேங்கிற? வேற யாரு? சக்தி தம்பி கதிர் தான். எடுத்து பேச வேண்டியது தானடி. பேசினா அண்ணன் நம்பரை கூடன்னுவா. லைப்ரரியில ஒர்க் பண்றது நந்தினியான்னு விசாரிச்சிருக்க கூட மாட்டான். அது தெரியாம எப்படி நம்பரை கொடுக்கறது? முதல்ல அந்த ஊர் லைப்ரரியில இருக்கிறது நந்தினி தானான்னு கன்ஃபார்ம் பண்ணட்டும். அப்புறமா சக்தி நம்பர் கொடுக்கலாம். குடி, நான் ட்ரை பண்றேன். மறுபடியும் கதிர் தான். நீ கால் அட்டெண்ட் பண்ணாத வரைக்கும் மறுபடியும் ஃபோன் பண்ணிட்டு தான் இருப்பான். எடுத்து பேசுடி. என்னாச்சு நீ? இங்க கொடுங்க. சொல்றேன்ல, எடுத்து பேசு. சரி, ஓகே. ஹலோ ஹலோ, நான் கதிர் பேசுறேங்க. என் அண்ணன். நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணலான்னு இருந்தேன். நான் சொன்ன அந்த லைப்ரரியை பத்தி விசாரிச்சிங்களா? இல்லைங்க, இன்னும் விசாரிக்கல. நான் நாளைக்கு விசாரிச்சு சொல்றேன். எனக்கு சக்திவேல் அண்ணனோட நம்பர் வேணும். லக்ஷ்மி அண்ணி அவர்கிட்ட பேசணுமா? நான் சொன்ன மாதிரி சக்தி நம்பரை கேட்கான். நான் என்ன சொல்லி சமாளிக்கிறது? சரி சரி, ஏதாவது சொல்லி சமாளி. கதிர், என் செல்லுல பேட்டரி லோவா இருக்கு. நான் அப்புறமா பேசுறேன் கதிர். நான் ஹலோ அப்புறம் பேசுறேன். ஹலோ, என்னாச்சு? கட் ஆயிடுச்சு. நீ கட்டானா மறுபடியும் பண்ண வேண்டியதானே? This number is currently switched off. சுவிட்ச் ஆஃப்ல Try இருக்கு. again later. எப்படி? சூப்பர். This number is currently switched off. Please try again later.